வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய 180 ப்ளஸ் ரேங்கிங் ஃபேக்டர் பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோ சீரிஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரேங்கிங் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டைட்டில் தான். ஸோ பிஸ்னஸ் டைட்டில் வந்து கீவேர்டை வந்து இன்க்ளூட் பண்ணுறது எப்படி, ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, கீவேர்டை ஸ்டஃப் பண்ணால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல்ல வந்து கீவேர்டை இன்க்ளூட் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பிசினஸ் ஓனர் வந்து அவங்களோட பிசினஸ் ப்ரொஃபைலோட நேம்ல பாத்தீங்கன்னாக்கும் கீவேர்டை இன்சர்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிள், ஒரு ஹாஸ்பிட்டல் பிசினஸ்னா அவங்களோட பிராண்ட் நேமோட ஹாஸ்பிட்டல் இன் கோயம்புத்தூர்னு போடுறாங்க, அல்லது ஹாஸ்பிட்டல் இன் சென்னைன்னு போடுறாங்க. இதே ஒரு பேக்கரி ஷாப் அப்படின்னா பேக்கரி ஷாப் இன் கோயம்புத்தூர், அல்லது பேக்கரி ஷாப் இன் பெங்களூர், பேக்கரி ஷாப் இன் சென்னை அந்த மாதிரி போடுறாங்க. இதே இது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் அப்படின்னா பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் இன் சென்னை. ஸோ அந்த மாதிரி கீவேர்டில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கீவேர்டை வந்து அவங்க பிஸ்னஸ் நேமோட இன்க்ளூட் பண்ணுறப்ப என்ன நடக்குது அப்படின்னா கூகுள் இம்மீடியட்டாக உங்களை டாப்ல ரேங்க் பண்ண வைக்கும். அதே டயத்தில் அதுவே உங்களுக்கு ஒரு ரிவர்ஸாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் பிஸ்னஸ் வந்து டாப்ல ரேங்க் ஆச்சோ அதே வேகத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களோட பிஸ்னஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்களா. ஸோ பிஸ்னஸோட நேம்ல கீவேர்டை இன்க்ளூட் பண்ணுறது வந்து ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதுல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எப்படிலாம் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்றத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட் கீவேர்டு இன் ஜிபிபி டைட்டில் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்னோட பிராண்ட் நேம் இருக்கு. ரைட்டுங்களா, டிஜிட்டல் விஷன் அகாடமி. நெக்ஸ்ட் என்னோட காம்படிட்டரோட பிராண்ட் நேம்லாம் இருக்கு. ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் சொல்லி சர்ச் பண்றப்போ இங்க லிஸ்ட் அவுட் ஆகக்கூடிய எல்லா பிசினஸ்லயும் பார்த்தீங்கன்னா கீவேர்டு எங்கேயுமே இன்க்ளூட் ஆகலை. ரைட்டுங்களா. கீவேர்டு இன்க்ளூட் பண்ணாம இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட பிசினஸ் வந்து டாப்ல ரேங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கூகுளை பொறுத்தவரை உங்களோட பிரைமரி கேட்டகரி தான் மெயினான ரேங்கிங் ஃபேக்டரா எடுத்து நீங்க என்ன டைப் ஆஃப் பிசினஸ் பண்றீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கும். ரைட்டுங்களா. அதை விட்டுட்டு நீங்க டைரக்டா நீங்க கீவேர்டு இன்க்ளூட் பண்ணிங்களாக்கும் டாப்ல ரேங்க் ஆகும். நான் இல்லைன்னா சொல்லல. அதே இடத்துல சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கூகுள் மட்டும்தான் உங்களோட பிசினஸ் ஐடென்டிஃபை பண்ணுமான்னு கேட்டா கிடையாது. உங்க காம்படிட்டரே பாத்தீங்களாக்கும் நீங்க கீவேர்டை யூஸ் பண்ணி ரேங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க அந்த பர்டிகுலர் பிசினஸ் டைட்டில எடிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரைட்டுங்களா. அதனால கூகுளுக்கு வந்து இமீடியட்டா அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ கூகுள் வந்து உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல வந்து செக் பண்றப்போ கீவேர்டு இன்க்ளூட் பண்ணியிருந்தா உங்களை சஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரைட்டுங்களா. ஸோ உங்க பிசினஸ் டைட்டில்ன்றது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்களோட பிராண்ட் நேம் தான் பிசினஸ் டைட்டில். கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல பொறுத்தவரை பிசினஸ் டைட்டில்ன்றது உங்க பிராண்ட் நேம் தான். அப்போ உங்க பிராண்ட் நேம் எக்ஸாக்டா உங்க பிசினஸ் நேம் என்னவா இருக்கோ அதுதான் இருக்கணும். அதை விட்டுட்டு அதுல கீவேர்டு இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா. ஸோ பிசினஸ் டைட்டில்ன்றது அஃபிஷியல் நேம் ஆஃப் யுவர் பிசினஸ் தான். ரைட்டுங்களா. ஸோ அது எங்க ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கான கீவேர்டை வந்து ஒரு ஆடியன்ஸ் தேடுறப்போ கூகுள் லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய லோக்கல் பேக் ரிசல்ட்ல இருக்கட்டும் அல்லது கூகுள் மேப்பா இருக்கட்டும் அங்க ஷோ ஆகக்கூடிய பிசினஸோட நேம் தான் இந்த பிசினஸ் டைட்டில் சொல்றாங்க. ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள், இந்த இடத்துல உங்களோட பிராண்ட் நேம் என்னவோ அந்த பிராண்ட் நேமை எக்ஸாக்டா கொடுக்க ட்ரை பண்ணுங்க. இங்க லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் விஷன் அகாடமின்னு கொடுத்துருக்கேன் என்னோட பிராண்ட் நேம். அதை எக்ஸாக்டா கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அந்த இடத்துல பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அல்லது பெஸ்ட் எஸ்இஓ கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், பெஸ்ட் கூகுள் ஆட்ஸ் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணக்கூடாது. சரிங்களா. ஸோ உங்க பிசினஸ் நேம்ன்றது எக்ஸாக்டா உங்க பிராண்ட் நேம் என்னவோ அதை கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பண்ணக்கூடிய பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கும் கீவேர்டை அவங்களோட பிசினஸ் நேம்ல இன்க்ளூட் பண்றது. இந்த ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு ஏசி சர்வீஸ் பண்ற ஒரு கம்பெனியை நான் தேடி இருக்கேன். ஏசி சர்வீஸ் இன் மும்பைன்னு சொல்லி நான் தேடி இருக்கேன். அதுல எனக்கு காட்டக்கூடிய ஒரு ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னாக்கும் நிறைய கீவேர்டை ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. ரைட்டுங்களா. ஏசி சர்வீசஸ், ஏசி ரிப்பேர் நியர்பின்னு சொல்லிட்டு நிறைய கீவேர்டு உள்ள ஸ்டஃப் பண்ணிருக்காங்க. இதுதான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ரைட்டுங்களா. ஸோ மெனி பிசினஸஸ் ஸ்டஃப் கீவேர்ட் இன் தயர் பிசினஸ் டைட்டில். ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள், உங்களோட பிராண்ட் நேம் என்னவோ அந்த பிராண்ட் நேம் மட்டும் போடுங்க. அதோட சேர்த்து நீங்க என்னென்ன சர்வீஸ்லாம் ஆஃபர் பண்றீங்களோ அதை எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டெம்பரரியான சொல்யூஷன் தான் உங்களுக்கு கொடுக்கும். பெர்மனன்டான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. ரைட்டுங்களா. ஸோ லாங் டைம் பாத்தீங்கன்னாக்கும் காம்படிட்டர் வந்து உங்களோட பிசினஸ் ரிப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சப்போஸ் இந்த ஏ சர்வீஸ் இன் மும்பை அப்படின்ற கீவேர்டுக்கு இவங்க டாப்ல ரேங்க் ஆகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கீழே ரேங்க் ஆகக்கூடிய காம்படிட்டர் வந்து இவங்களை வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஏசி சர்வீஸ் மும்பை சொல்லி தெரியிருக்கேன். இங்க ரேங்க் ஆகக்கூடிய ஒரு பிசினஸ் இருக்கு பாத்தீங்களா. இதை வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணனாக்கும் எனக்கு இந்த இடத்துல ஸ்க்ரால் பண்ணி பாக்குறப்போ சஜஸ்ட் ஆன் எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட்டுங்களா. இந்த சஜஸ்ட் ஆன் எடிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இவங்களோட பிசினஸ் நேம் வந்து ராங்கா இருக்கு, அதாவது கீவேர்டை ஸ்டஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னா இதுல இவங்களோட கீவேர்டை ஃபுல்லா ரிமூவ் பண்றதுக்கான ஆப்ஷன் ஒரு காம்படிட்டருக்கு வந்து கண்டிப்பா இருக்கு. அதனால இதை எடிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி எடிட் பண்ண ட்ரை பண்றப்போ இதை எடிட் பண்ணி இங்க சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணாங்களாக்கும் கூகுள் அதை செக் பண்ண ட்ரை பண்ணும். ஒரு ஆடியன்ஸ் இந்த பர்டிகுலர் பிசினஸ் நேம் எடிட் பண்ணிருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக எடிட் பண்ணிருக்காங்கன்றத செக் பண்ணி பார்க்கும். செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த கீவேர்ட்லாம் அவங்க ரிமூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து கூகுள் கன்சிடர் பண்ணி அவங்களோட
பிராண்ட் நேம் மட்டும் தான் ஷோ பண்ண ட்ரை பண்ணும். மறுபடியும் அதே தப்பு அந்த பிசினஸ் ஓனர் பண்றாங்க, மறுபடியும் கீவேர்ட் ஆட் பண்றாங்கன்னா, அகைன் ஒரு காம்படிட்டர் வந்து இந்த மாதிரி அந்த கீவேர்ட் ஃபுல்லா ரிமூவ் பண்றாங்க. செகண்ட் டைம் வந்து கூகுள் செக் பண்ணி பார்க்குறப்போ மறுபடியும் எடிட் ஆயிருக்கும். ஸோ இது மாதிரி மல்டிபிள் டைம் அந்த பிசினஸ் ஓனர் வந்து கீவேர்ட் இன்க்ளூட் பண்ணிட்டே இருந்தாங்களாக்கும் 1 or 2 டைம்ஸ் பார்க்கும். தேர்ட் டைம் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடும். சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களோட பிசினஸ் திரும்ப வெரிஃபை பண்றதுக்கு அவங்களோட லீகல் டாக்குமெண்ட், அதாவது ஜிஎஸ்டியோ இல்ல எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட்டோ அவங்க சப்மிட் பண்றப்போ அங்க என்ன நேம் இருக்குன்னு பார்ப்போம். ரைட்டுங்களா? ஸோ அந்த ஒரு ஃபேக்டரை மட்டும் தான் இருக்குன்னு கேட்டால் கிடையாது. வெப்சைட்டு, சைனேஜ் போர்டில் உள்ள டீடைல்ஸ், பில்லிங்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். மல்டிபிள் லொகேஷன்ல அவங்க சோசியல் மீடியால வந்து அவங்க பிராண்ட் நேம்லாம் கொடுத்துருப்பாங்களா, அங்கெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். நிறைய ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி அவங்களோட ஒரிஜினல் பிசினஸ் நேம் என்னன்றதை வெரிஃபை பண்ணி அந்த பிசினஸ் நேம்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணும். ரைட்டுங்களா? அதனால கூகுளை வந்து சீட் பண்ணி கீவோட அந்த பிசினஸ் நேம் இன்க்ளூட் பண்ணி டாப்ல ரேங்க் ஆகலாம்னு நினைக்காதீங்க. ஒருவேளை கூகுள் பார்க்கறதுக்கு லேட்டானா கூட உங்க காம்படிட்டர் வந்து அதை பார்த்து எடிட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் கூகுளோட ரூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ரைட்டுங்களா? ஒரு பிசினஸோட டைட்டில் வந்து ரியல் வேர்ல்டு இருக்கக்கூடிய பிராண்டிங்கோட அதை மேட்ச் பண்ணி பார்க்கும். எப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்னா, அவங்க வெப்சைட்ல என்ன பிராண்ட் நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும். வெப்சைட், சைனேஜ் போர்டு, இன்வாய்சஸ், லீகல் நேம் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்க்கும். அதே பிராண்ட் நேம் தான் இருக்கான்னு. ஒரு இடத்துல அவங்களோட பிராண்ட் நேம் வந்து ஜஸ்ட் அவங்களோட பிசினஸ் நேம் கொடுத்துட்டு ஜிஎம்பி ப்ரொஃபைல் வந்து பிராண்ட் நேம் பொறுத்தவரை அவங்களோட பிசினஸ் நேமும் பிளஸ் கீவேர்டு கொடுத்தாங்களாக்கும் ரெண்டு மிஸ்மேட்ச் ஆகும். ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் விஷன் அகாடமி. ஸோ இந்த டிஜிட்டல் விஷன் அகாடமின்றது என்னோட வெப்சைட்டோட லோகோல இருக்கு. நெக்ஸ்ட் என்னோட வெப்சைட்டோட டைட்டிலையும் பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் விஷன் அகாடமின்னு இருக்கு. என்னோட சோசியல் மீடியா ப்ரொஃபைலையும் டிஜிட்டல் விஷன் அகாடமின்னு இருக்கு. நெக்ஸ்ட் என்னோட கூகுள் மை பிசினஸ் ப்ரொஃபைலையும் டிஜிட்டல் விஷன் அகாடமி இருக்கு. ஸோ எல்லா இடத்துலயும் டிஜிட்டல் விஷன் அகாடமின்னு இருக்கு. அதனால கூகுளால ஓகே இந்த பிசினஸ் வந்து ஒரிஜினல் பிசினஸ் தான் முடிவு பண்ணும். அதே இடத்துல கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலை பொறுத்தவரை டிஜிட்டல் விஷன் அகாடமி பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் சொல்லி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அங்க வந்து கூகுள் வந்து என்ன பண்ணும், இவங்க பர்பஸா கீவேர்டு இன்க்ளூட் பண்ணிக்காங்கிறத முடிவு பண்ணும். ஏன்னா என்னோட சோசியல் மீடியா ப்ரொஃபைலா இருக்கட்டும், என்னோட வெப்சைட்டா இருக்கட்டும், என்னோட லீகல் டாக்குமெண்டா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் டிஜிட்டல் விஷன் அகாடமி இருக்கும். பட் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து டிஜிட்டல் விஷன் அகாடமி நம்பர் 1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் சொல்லி யூஸ் பண்ணியிருந்தா கூகுளால ஈஸியா என்ன ஐடென்டிஃபை பண்ணி என்ன வந்து என்னோட ப்ரொஃபைல் வந்து சஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணும். ரைட்டுங்களா? ஸோ கூகுளோட ரூல் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். உங்க வெப்சைட்டு, உங்க பிசினஸோட சைனேஜ் போர்டு, உங்களோட இன்வாய்ஸ் பில்லு, உங்களோட லீகல் நேம் லைக் உங்களோட ஜிஎஸ்டி இருக்கட்டும், அதர் லீகல் டாக்குமெண்ட் இருக்கட்டும், அங்க என்ன பிராண்ட் நேம் இருக்கோ அதே நேம் தான் உங்க கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் இருக்கணும்னு சொல்லி கூகுள் நினைக்கும். அதை மாத்தி நீங்க கீவேர்டு உள்ள இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா கூகுளால ஈஸியா உங்க பிசினஸ் ஐடென்டிஃபை பண்ணி உங்க பிசினஸ் சஸ்பெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ கூகுளை பொறுத்துள்ள உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைலை எப்படி ஆப்டிமைஸ் பண்ண ட்ரை பண்ணா உங்க வெப்சைட்டோட ஹெடர் செக்ஷனா இருக்கட்டும், லோகோவா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், சைனேஜ் போர்டா இருக்கட்டும், அங்க என்ன ரியல் பிசினஸ் நேம் இருக்கோ அந்த பிசினஸ் நேம் தான் உங்க கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல இருக்கா அப்படின்றத பார்க்கும். அப்படி இல்லாம நீங்க உங்க பிராண்ட் நேமோட சேர்த்து உங்க கீவேர்டை வந்து பார்ஷியலா யூஸ் பண்ணலாம். பட் எக்ஸாக்ட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட், ஒருவேளை என்னோட பிராண்ட் நேம் வந்து விஷ்ணு அகாடமி இருக்குன்னு வச்சுக்கலாம். டிஜிட்டல் விஷ்ணு அகாடமி இல்லாம வெறும் விஷ்ணு அகாடமி இருந்துச்சுனாக்கும் விஷ்ணு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ற வேர்டை நான் பார்ஷியலா தான் யூஸ் பண்ணிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு சொல்லி யூஸ் பண்ணல. நம்பர் 1 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு யூஸ் பண்ணல. நம்பர் 1 எஸ்இஓ கோர்ஸ் இன் கோயம்புத்தூர்னு யூஸ் பண்ணல. அதாவது எக்ஸாக்டா கீவேர்டு யூஸ் பண்ணல, பார்ஷியலா யூஸ் பண்ணிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணலாம். ஆனா அதுவும் எந்த கேஸ்ல நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட லீகல் டாக்குமெண்ட்ல இதே நேம் தான் இருக்கணும், உங்களோட வெப்சைட்ல இதே நேம் தான் இருக்கணும், உங்களோட சோசியல் மீடியா ப்ரொஃபைலா இருக்கட்டும், அதர் லோக்கல் டைரக்டரிஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இதே நேம் தான் இருக்கணும். ரைட்டுங்களா? அப்படி இருந்தா கூகுளால வெரிஃபை பண்றப்போ ஓகே அங்கேயும் இந்த நேம் தான் இருக்கு, இவங்களோட லீகல் டாக்குமெண்ட்லயும் இந்த நேம் தான் இருக்கு, தென் கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலையும் விஷ்ணு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி தான் இருக்குன்றத முடிவு பண்ணி அதே நேம் வந்து உங்களோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல வந்து ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். ரைட்டுங்களா? இல்ல கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல வந்து விஷ்ணு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி வச்சுட்டு மற்ற எல்லா இடத்துலயும் டிஜிட்டல் விஷ்ணு அகாடமின்னு சொல்லி யூஸ் பண்றது, மற்ற எல்லா இடத்துலயும் வேற நேம் யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா கூகுள் கன்ஃபியூஸ் ஆகி உங்க பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து சஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணும். அதனால கீவேர்டை வந்து பார்ஷியலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்க பிசினஸ் நேமோட, பட் எக்ஸாக்ட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ரைட்டுங்களா? செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்புக்கு வந்து அவங்களோட நேம் பிளஸ் எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்ற நேம் வைக்கலாம். அதை விட்டுட்டு அவங்களோட பிசினஸ் நேம் நம்பர் 1 பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் இன் லொகேஷன் அந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது. ரைட்டுங்களா? ஸோ என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் நேமோட சேர்த்து லொகேஷன் இன்க்ளூட் பண்றதை பண்ணக்கூடாது. அதே இடத்துல உங்க பிசினஸ் நேமோட சேர்த்து ஃபோன் நம்பர் இன்க்ளூட் பண்றதை பண்ணக்கூடாது. உங்க பிசினஸ் நேமோட சேர்த்து உங்க பிசினஸ்க்கான டேக்லைனை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. உங்க பிசினஸ் நேமோட சேர்த்து உங்களோட சர்வீஸ் லிஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா? ஸோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பொறுத்தவரை யூஸ் யுவர் ரியல் பிசினஸ் நேம். எந்த காரணத்தை கொண்டு கீவேர்டை வந்து எக்ஸாக்டா யூஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் உங்க பிசினஸ் நேம் என்ன இருக்கோ அதுதான் கன்சிஸ்டண்டா எல்லா இடத்துல இருக்கணும். லைக் நீங்க உங்க வெப்சைட்டா இருக்கட்டும், லோகோவா இருக்கட்டும்,
தென் லோக்கல் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் சேம் பிராண்ட் நேம் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பிராண்டிங்கை வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. சரிங்களா? தென் உங்களோட ஜிஎம்பி ப்ரொஃபைல வந்து உங்களோட நேம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணலாம். கீவேர்டோட சேர்த்துருவீங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்துமே நீங்க கீவேர்டை சேஞ்ச் பண்ணிட்டு உங்க பிராண்ட் நேம்லாம் ஓல்டு நேம் இருக்கு அப்படின்னா கூகுளால உங்களோட பிசினஸ் நேம் வந்து கீவேர்டை யூஸ் பண்ணி வரக்கூடிய பிசினஸ் நேமை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால ஒருவேளை நீங்க பிசினஸ் டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ண நினைச்சிட்டீங்களாக்கும் ஃபர்ஸ்ட் பிராண்டிங் பண்ணுங்க. சோசியல் மீடியால தென் லோக்கல் டைரக்டர்ஸ்ல எல்லாம் போயிட்டு உங்களோட பிசினஸ் நேமை சேஞ்ச் பண்ணி அதை வந்து கொஞ்ச நாளைக்கு ஆட் ரன் பண்றது மூலமா நிறைய பிராண்டிங் பண்ணுங்க. அதை கன்சிஸ்டண்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். அப்படின்னா எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா சிட்டி நேம் வந்து உங்களோட பிசினஸ் நேம்ல வந்து கொண்டு வரக்கூடாது. மல்டிபிள் சர்வீஸை வந்து நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் காம்படிட்டர் என்ன மாதிரி டைட்டில் யூஸ் பண்ணிருக்காங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து போட்டு நம்ம பிசினஸ் நேம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மா உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். பட் லாங் டேர்மா உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்காது. அதே நேரத்தில் உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய எவ்ரி டுட்டோரியல் வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்.